இந்த மணத்த தக்காளி கீரை இருக்குது பாருங்கள், இந்த வெயில் நாளைக்கு ரொம்ப நல்லது. வாய் புண்ணு, வயிற்றுல புண்ணு இருந்தாலும் ஆற்றக்கூடியது. இதை பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டாக்குவோம். ஈஸியானது தான். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் உரித்து வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப உடம்புக்கு இந்த வெயில் நாளைக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தை ஒரு 50 கிராம் உரித்து அரிஞ்சு போட்டுங்க. சும்மா 2 அரிஞ்சு போடுங்க போதும். அதோட இந்த கீரையும் ஒரு சின்ன கட்டு போதும். கீரை கூட்டுக்கு நிறையா இருந்ததுன்னா பாதி போட்டுக்குங்க. வயிற்ற புண்ணு ஆற்றுறதுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் நாளைக்கு நல்லா கொடுங்க. குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க போதும். நிறைய வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போதும். இது மட்டும் இப்போ ஒரு கொதி வந்த பிறகு உப்பு போட்டுக்குவோம். பாருங்க, ஒரு தக்காளியை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதோடையே கலந்து போட்டுக்குங்க போதும். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான். சும்மா ஒரு பிடிச்ச மாதிரி கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். ஜீரகம் இதை மட்டும் சும்மா குறைன்னு அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதில் போட்டு தாளித்து இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்படி குறைன்னு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். சும்மா தண்ணிலாம் விட வேண்டாம். அப்படியே மிக்சியில் ஒரு சுற்று விட்டிங்கன்னா இப்படி கரகரன்னு வரும். குறப்பாக இருக்கிறத நம்ம போட்டு இந்த கீரையில் மணத்த தக்காளி கீரையில் லைட்டாக கசப்பு தன்மை வரும். அதுக்காக அந்த தேங்காய் போட்டோம்னா அந்த கசப்பு தன்மையை எடுத்துரும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இது கூட புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம், வத்தக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு கொதி வந்ததும் தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க. பாருங்கள், கூட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போடுறது எப்படின்னு சொல்கிறேன். தாளிப்பு கூட்டுக்கு ஒரு தாளிக்கலாம். பாருங்கள், ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றினா போகணும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்து செவந்ததும் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இறக்கிடுவோம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். பாருங்க, அவ்வளோதான். இதில் தாளித்து முடிஞ்சிருச்சு. பாருங்கள், கூட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள்.